Praise the Lord. கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே நேரத்துக்கு ஒத்ததுக்கோசம், அதே மாதிரி நித்தியம் டிவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே என்னை வர வச்சதுக்கு. என்னோடய பேர் தீர்க்கதரிசி E.J. மார்ட்டின் கிம். என்னோடய ஊழியம் பேர் God has provided ministry. என்னோடய ஷோ டைம் ரிவைவல் டைம் ஏற்பதன் நேரம். இங்கே நேரத்துக்கோசம் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கோசம் நன்றி சொல்கிறோம். இங்கே நேரத்தில் ஜெபம் பண்ணி கடவுளை ஆராதனை பண்ணலாம், ஜெபிக்கலாம். அவையானவரே, இங்கே நேரத்துக்கு ஒத்ததுக்கோசம் நன்றி. அவையானவரே, இன்றைக்கி உன்னோட வார்த்தை என் வாயில் வச்சு மற்றவங்கள ஏற்புங்க. ஆண்டவரே, எங்கள் களிமண் மூலமாக இன்றைக்கி உன்னோட வார்த்தை வெளியே வரட்டும். ஆண்டவரே, நீ என்ன சொல்ல விரும்புகிறியோ அது மட்டும் என் வாயிலேருந்து வரட்டும். ஆண்டவரே, என்னோட விருப்பம் பற்றி ஒரு வார்த்தை கூட வரக்கூடாத மாதிரி நான் கேட்டுக்கொண்டு வரேன். ஆண்டவரே, இங்கே நேரத்தில் பார்க்குறவங்க எல்லாரும் இது ஒரு ஆஸ்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நல்லா பிதாவே, ஆமென். மெசேஜுக்கு போகலாம். இனி யோவான் 14:26 சொல்லுது இங்கிலீஷில், பட் த கம்ஃபர்டர் விச் இஸ் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவி நம்மளை ஏஞ்சி நிற்கிற தேவன், நம்மளை ஏஞ்சி நிற்க வைக்கிற கடவுள். ஆவியானவர் முதல்ல ஒரு கிறிஸ்டியன் கூட எப்பவுமே இருக்கிறவர் தான் ஆவியானவர். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, கவனம்னா கேளுங்க, ரொம்ப பேர் நினைக்கிறாங்க எதனா தப்பு பண்ணிட்டா ஆவியானவர் இல்லை கூட, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் தோற்று போயிட்டேன். நல்லா சொல்லுவேன், கேட்டுங்கம்மா. ஆவியானவர் இருக்கும் போது நீ தோற்றே போக முடியாது. அப்போ ஐயா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? ஆவியானவர் உன்னை விட்டு போக மாட்டார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, தாவீது மாதிரி சொல்றாங்க, ஜெபம் பண்ணார் தாவீது. என்ன ஜெபம் பண்ணார்? ஆவியானவர் வா வான்னு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் தீர்க்கதரிசி மேலேயோ ராஜா மேலேயோ வருவார், குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார், அதுக்கப்புறமா ஆவியானவர் கிளம்பிடுவார். ஆனால் இன்னைக்கு புது ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செத்ததுக்கு அப்புறமா ஆவியானவர் நம்மக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நம்மக்குள்ள இருக்கிறார். நீ என்ன வேணா பண்ண, ஆவியானவர் நம்மளை விட்டு போக மாட்டார். முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆவியானவர் எங்க வாழ்றாருன்னு. ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறார், நம்ம ஆவியில வாழ்ந்துன்னு இருக்கிறார். ஆவியானவர் நம்ம செய் கொடுக்கதில்லை, நம்ம கேட்கறதில்லை. நம்ம எப்பவுமே ஜெயமா இருக்கலாம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னமா பண்ணுது வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இல்லை, யார் சொன்னது வாழ்க்கையில் அப்படி இப்படி இருக்கணும்னு? மற்றவங்க வாழ்க்கையை பார்த்துத்தான் நீங்க சொல்றீங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும், கீழே இருக்கும், மலைங்க இருக்கும், காடுங்க இருக்கும். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? வசனத்தை நம்ம வாங்க படிக்கிறது இல்லை, வசனத்தை தானியம் பண்ணுவது இல்லை. எப்பவுமே ஒருத்தர் மேலே இருக்கணும்னா வசனம் தெரியணும், வசனத்தை உக்காந்து தானிக்கணும். எப்பவுமே வசனம் நம்ம மூளையில ஓடினே இருக்கணும். பிசாசி ஒயோ வந்துட்டான், பிசாசி ஒயோ வந்துட்டான். பிசாசி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லு? ஏசப்பா சிலுவைக்கு போயிட்டு பிசாசி கதையை முடிச்சிட்டார். நம்ம யாரு? ஏசப்பா பசங்க. அப்ப ஏன் பயப்படுற? நம்ம அப்பா பண்ண தேகத்துல நம்ம அப்பா சிலுவை போயிட்டு பிசாசி முடிச்சிட்டார் கதைய. அப்போ பிசாசி உன்னை என்ன பண்ண முடியும்? பிசாசி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பிசாசி அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கிறிஸ்டியனை பிசாசி ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க நல்லா. நம்ம பரிசுத்தாவி நம்ம கூட இருந்தா நம்ம தான் ஜெயம் பண்ணணும். நம்ம எப்பவுமே மேலே இருக்கணும். ஏன் மேலே இருக்குது இல்லை? நம்ம
ஆவியானவர் பேச்சை நம்ம கேட்குறது இல்லை. பிசாசி ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசி பண்ணுவது என்ன தெரியுமா? பயம் காட்டுவான். ஐயோ இப்படி காட்டுவான். பயம் ஆவி எத்தனை வருவான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவி குத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் குத்திருக்கிற ஆவி நேசிக்கிற ஆவி, போராம ஆவி இல்ல. உன்னோட போராமலாம் தூக்கி ஓரம் போடு. உன்னோட பயத்தை தூக்கி ஓரம் போடு. எத்தனோ கிறிஸ்டியன் இனி பயத்தால மாட்டி சாவறான் பிசாசு கிட்ட. ஏன்? அவருக்கு இங்க வார்த்தை, பைபிள்ல இருக்கிற வார்த்தை தெரியல. அவருக்கு பைபிள்ல இருக்கிற வார்த்தை தெரியல. எப்போ உனக்கு பயம் வந்ததுன்னா முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பி. பயம் ஆவி குத்துதே இல்லை கடவுள். பயம் ஆவியை நம்ம ஏத்திக்கிறோம். பிசாசி பண்ணுதுன்னா பயம் காட்டுறது, பொறாம காட்டுறான். உன்னை பயப்பட வைக்கிறான். எப்படி பயப்பட வைக்கிறான்? 20ஆம் தேதி இன்னைக்குன்னு வச்சுக்க, இனி ஜாலியா இருக்குது விட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாட்டு பாடுது, துதி, 4 பேர்கிட்ட அன்பை காட்டு, சத்தியத்தை சொல்லு. அதை விட்டு என்ன பண்ணுவான் கிறிஸ்டியன்? பிசாசி சிந்தனில் வந்த உடனேயும் வெளியே தூரமாக நிலி சிந்தல்ல மருந்து மாதிரி இல்லை மாத்திரை மாதிரி ஒன்று போடுறான். 20ஆம் தேதி இன்னைக்கு ஜாலியாக இருக்கிறத விட்டு என்ன பண்ணுறோம்? ஐயோ 5ஆம் தேதி வாடகை கட்டணும், 3ஆம் தேதி சீட்டு காசு கட்டணும், 7ஆம் தேதி ஐயோ பசங்களுக்கு ஃபீஸு கட்டணும். என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு நெஞ்சி குழம்பி இன்னியோட நாளை ஓடுவீங்க. இன்னியோட சந்தோஷத்தை ஓடுவீங்க. இன்னியோட தேவ கிருபையை ஓடுவீங்க. இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குது? யார் ஐயா சொல்லி கொடுக்குது? 5ஆம் தேதி 3ஆம் தேதி ஐயோ என்ன பண்ணுவது என்ன பண்ணுவது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விழுந்தா கூட எனக்கு கண்ணுக்கு இருக்குது. பருவங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். என் பசங்களை நான் பார்த்துக்க மாட்டேன்னா? தேவ பசங்க இனியிலேருந்து தயவுசெய்து கவுலாவி வரும்போது அது தூக்கி ஓரம் போடுங்க. அது ஒரு ஆவிமா. கவுலன்றது ஒரு ஆவி. எப்பவுமே அங்கே நோண்டின்னு இருப்பான் நம்ம மௌலிய. கொஞ்சம் இடம் குத்தா உள்ள பூந்துருவான். பூந்து என்ன பண்ணுவான்? ஐயோ வாடகை நீ எப்படி கட்ட போற? நீ உன் பசங்க ஃபீஸ் எப்படி கட்ட போற? நீங்க சீட் எப்படி கட்ட போற? ஐயோ நீங்க கடன் வாங்கின இடத்துல அவங்க வீட்டை கத்துவாங்க, நீ எப்படி கட்ட போற? யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குது? ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்ம கூட இருந்து கிருபையை செய்றார். நம்ம அதை பார்க்கறது இல்லை. சில பேர் வருவாங்க, தீர்க்கதரிசி சொல்லுமான்னு. சொல்லுப்பா, கடவுளோட சத்தம் எப்படி இருக்கும்? கடவுளோட சத்தம் எப்படி இருக்கும்? நான் கடவுள் என்கிட்ட பேசுவதே எனக்கு தெரியல. இல்லைம்மா, ஆவியானவர் அவர் பசங்க எல்லார்கிட்ட நம்மக்கிட்ட பேசின்னு இருக்கிறார். இனி என் மூலியமாக பேசுகிறார். உங்கள் சர்ச்சில் உங்கள் சபையில் பாஸ்டர் மூலியமாக பேசுகிறார். சில இடத்துல ஆண்டவர் அவர் மூலியமாக பேசுகிறார். சில பேர் மூலியமாக பேசுகிறார். எல்லாரோட நீங்கள் சொல்லுவீங்களே, ஏதோ எனக்கு உள்ள சொல்லிச்சு ஐயா. யார் அது? ஏதோ ஒன்று. பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி. அவர் கத்த மாட்டாருமா, பொறுமையாக பேசுவார். உன் இருதயத்துக்கு பேசுவார். ஆவியானவர் பேசும்போது அதோட சந்தோஷமே வேற. அதோட சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். ஆவியானவர் பேசும்போது கடவுளுக்கு உன்னோட விண்ணப்பத்தை ஏதி கடவுள் எதிரில் வை. விசுவாசம் ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசும்போது அதை நீங்கள் நத்துங்க. ஆவியானவர் ஒரு இடம் கொடுத்துருப்பார், சர்ச்சு கட்டணும்னு. ஐயா கேளுங்க, சர்ச்சை வரைஞ்சி அங்கே நோட்டீஸ் போர்டில் போடுங்க. எப்படி வரையணும், எப்படி இருக்கு, எப்படி சர்ச்சு இருக்க போகுதுன்னு ஒரு படம் வரைஞ்சி நோட்டீஸ் போர்டில் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜனம் எல்லாரும், ஆண்டவரே இங்கே இது சபைக்கு இப்படி கட்ட கொடுத்துருக்கிறிய, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வசனத்தின்னா சொல்றத பாருங்க. போறாம ஆவி ஆண்டவர் குத்துதே இல்லை.
ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பயன்படுத்திடுங்கன்னு. ஆண்டவர் எப்படி தான் பயன்படுத்துவார்? முதல்ல உன்னை சாவடிப்பார். என்ன சாவடிப்பார்? உள்ளே இருக்கிற பொறாமை, உள்ளே இருக்கிற கசப்பு, இதெல்லாம் சாவடிப்பார். சாவச்சித்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அதை நான் சொன்னால் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. என்ன சாவடிப்பாருன்னு? பக்கத்து வீட்டில் நரகத்துக்கு போகிறாங்க, ஆண்டவரை தெரியாது. தயவுசெய்து சுசேஷத்தை சொல்லு. சுசேஷம் சொல்வதுக்கு முன்ன நீ முதல்ல நம்ம வையை கரெக்டாக நத்துங்க. போன வாரம் ஒரு காரியத்தை பேசியிருந்தேன். சில பேர் இல்லை ஒருத்தர்னு கூட சொல்லலாம், நான் என் பழக்கத்தை நான் விட்டாதான் சர்ச்சுக்கு வருவேன். நான் சொன்னேன், ஐயா உன் பழக்கத்தை நீ விட்டுதான் சர்ச்சுக்கு வருவியா? நீ சர்ச்சுக்கு வரவே மாட்டேன்னு, நீ சர்ச்சுக்கு போகவே மாட்டேன்னு. எல்லாரும் நினைக்கிறாங்க பழக்கத்தை விட்டா நம்ம சர்ச்சுக்கு போகணும், சுத்தமாக இருக்கணும்னு. போக முடியாதுப்பா. பிசாசு உன்னோட சிந்தனையை பிடிச்சி வச்சிருக்கிறான். நீ சர்ச்சுக்கு போ, தானாக பழக்கத்தை நீ விடுவ. ஐயா நான் குடிக்கிறேன், டெய்லி நைட்லலாம் போதெல்லாம் ஆயிடுவேன், இங்கே குடியை விட்டு நான் சபைக்கு போகிறேன். நல்லா கேட்டுக்கம்மா, நீ குடிச்சிட்டு நான் குச்சின்னு இருக்கிறேன்னு சபைக்கு போக மாட்டேன்னு சொல்கிற. நான் இங்கே பழக்கத்தை நான் விட்டாதான் நான் சபைக்கு போவேன்னு நீ சொல்கிற. இங்கே பழக்கத்தை நீ விடவே மாட்டேன், எழுதி வச்சுக்கோ. ஏன்? சபைக்கு போனால் தான் அதை விட முடியும். சபை என்பது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, சுத்தம் பண்ணுவது. ஐயா பேசும்போது சபையில் உன்னை சுத்தம் பத்துறாங்க. நீ அதை விட்டு தான் போனா அப்போ உனக்கு சபை தேவையில்லை. ஹல்லேலூயா. இங்கே பழக்கத்தை நான் விட்டு தான் நான் சர்ச்சுக்கு போவேன்னா அங்கே சர்ச்சுக்கே நீ போக மாட்ட. சர்ச்சை உனக்கு தேவைப்படாது. ஏன்னா உன்னோட பரிசுத்த இதில் நீ நடுக பார்க்குற. எப்பவுமே அது மாதிரி நடுகாது. நீ சபைக்கு போ, தானா எல்லாமே நீ விடுவ, தானா நீ மாறுவ, தானா கடவுளோட கிருபை வாழ்க்கையில் வரும். அங்கே கிருபை உன வைநத்தம். நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒருத்தரை ஃபர்ஸ்ட் சாவடிப்பார். உள்ளே இருக்கிற பாவம், மன்னிப்பு எல்லாமே, உள்ளே இருக்கிற கசப்பு எல்லாமே சாவடிப்பார். பானத்தின் போய் கொடுத்தா பானம் வச்சு நசுக்கிட்டு களிமண்ணுக்கு திருப்பி தண்ணி ஊற்றி அதை பெசுங்கி மாவு மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பண்ணுவார் பானையை. அப்பமா பண்ணுவ பானை தான் ஓட்ட உயாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருமா, இதுதான் ஆண்டவரோட செயல். பரிசுத்தாவி இன்னைக்கு பேசுறாரு உங்ககிட்ட என் மூலியமா. ஏஞ்சி நில்லுங்க, ஏஞ்சி நில்லுங்க. வசனம் சொல்லுது, நீ ஏஞ்சி நில்லி பெசாங்கன்னு. நீ வெளிச்சமாறு உலகத்துக்கு சொல்லுது வசனம். நீ ஏஞ்சி நிற்கும் போது உலகத்துக்கு நீ பிரசன்னமா வெளிச்சமா இருப்ப. எத்தனையோ தேவ பசங்க சில சிந்தனையில் மாட்டின்னு இருக்கிறாங்க. ஐயா நான் சர்ச்சுக்கு போய் 5 வருஷம் ஆயிடுச்சு ஐயா, நான் தண்ணி ஆசித்தேன் ஐயா, நான் சர்ச்சுக்கு போய் 6 வருஷம் ஆகுது, நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பான் பராக் போட ஆரம்பிச்சிட்டேன் ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, ஐயா நான் விபச்சாரி பண்ணிட்டேன் ஐயா, ஐயா எனக்கு எதனா கொஞ்சம் பண்ணி கொடுங்க. என்ன பண்ணுவது? ஏம்மா வேற ஒன்றும் பண்ண வேணாம், சபைக்கு போ, ஆண்டவர்கிட்ட நீ உன்னோட மன்னிப்பை, உன்னோட பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கொடு, உன்னோட பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கோசம் செல்வல செத்தார். நீ மட்டும் பரகோலத்துக்கு போனால் பத்தாது, பக்கத்தில் இருக்கிற வீடு பரகோலத்து வரணும் நம்ம கூட. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஆத்மாவை அச்சீவ் பண்ணணும். அவங்க ஆத்மாவை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வாங்க மரியாதையாக நம்மளை தாழ்ச்சிட்டு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க. அவங்க உன்னை பார்த்து கத்திட்டாங்க, திட்டாங்க, கவலைப்படாதீங்க. மறுநாள் பார்க்கும்போது என்ன அக்கா, என்ன சிஸ்டர், என்ன ஆண்டி, இல்லை என்னண்ணா நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குது, அழகாக இருக்கிறீங்க, 4 வார்த்தை அன்பால் பேசுங்க. உன்னை மூஞ்சியில் துப்புனா கூட எச்சியை தோச்சி அவங்களுக்கு அன்பு 4 வார்த்தை காட்டுங்க. ஆவியானவர் உன்னை குத்த அன்பை காட்டி சாவடி அன்பில் அவங்கள 3-4 தடவை பண்ணினே இருக்கு. ஆவியானவர் அன்பை காட்டினே இரு. ஒரு நாளைக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்கம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுமா, முடியலம்மா என் பிரச்சனைன்னு. அன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஆவியானவர் அவங்கள வழிநடத்துவாங்க. அதை விட்டு அவங்க திட்டாங்கன்னா நானும் திட்டணும், அவங்க என்னை சபிச்சிட்டாங்க நானும் சபிக்கணும். ஆண்டவர் பசங்கப்பா. நம்ம நாக்கில் என்ன ஏதிக்குது பைபிளில், நம்ம வாய் என்ன ஏதி இருக்கிறாரு ஆண்டவர்.
சத்தியம் ஜீவன் நம்மக்கிட்ட இருக்குதுமா. ஆவியார் நம்ம நாக்கில் என்ன போட்டுருக்குறாங்க? நம்ம நினச்சா ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி ஏற்பலாம் செத்து போன பொண்ணத்தை. அதே மாதிரி ஒருத்தரை நம்ம சபிக்கலாம். தயவுசெய்து மக்களே, நீ ஒரு கிறிஸ்டியனாக இருந்தா சபிக்காதீங்க, சபிக்காதீங்க. அன்பால வார்த்தை கேளுங்க, அன்பால பேசுங்க. வசனம் சொல்லிது, நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ அப்போஸ்தலனா இருக்கலாம், எல்லாமே போயிடும். ஆனால் அன்பு எப்பவுமே நிற்கும். அன்பு எப்பவுமே நிற்குமா. நம்ம ஆண்டவர் சொல்றது நம்ம கேட்குறது இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. பைபிளில் எங்கேயுமே இல்லை அது. ஆனால் பைபிள் என்ன இருக்குது? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னது ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்யாணம் பண்ணவங்கள லவ் பண்ண சொன்னார். ஹல்லேலூயா. கடவுள் என்ன சொன்னார்? நீ நேசிக்கிறவங்கள கட்டாதன்னு சொல்ல கடவுள், நீ கட்டினவங்கள நேசிக்க சொன்னார். இனி ரொம்ப பேர் இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க. எதுக்கு? பைபிள் செரமனி, மேரேஜ் செரமனி, மேரேஜ் செரமனி, மேரேஜ் ஆலோசனை, மேரேஜ் ஆலோசனை. உனக்கு மேரேஜ் ஆலோசனை தேவையில்லை. கடவுளோட வார்த்தை இருந்தா உன்னோட கல்யாணம் நிற்கும். இன்னைக்கு உன்னோட பிரச்சனை உனக்கே தெரியல. கடவுள்கிட்ட கேளு, ஆவியானவரே என்னோட கண்ணு தூரம் அவனியானு, இன்னும் என் பிரச்சனை, ஏன் என் புருஷன் வச்சிக்கப்படல, ஏன் என் பொண்டாட்டி வச்சிக்கப்படல, அது கேளுங்க. எப்போவுமே நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணால் பார்த்தாதுமா. என் புருஷன் வச்சுக்க பண்ணணும், என் புருஷன் வச்சுக்க பண்ணணும், என் புருஷன் வச்சுக்க பண்ணணும். 10 மீட்டிங் ஓடுவீங்க வாரம், போகிற மீட்டிங்கில் என் புருஷன் வச்சுக்க பண்ணணும், என் புருஷன் வச்சுக்க பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளு, உன் கூட இருக்கிறார். ஆவியானவரே என் புருஷன் வச்சுக்க பண்ணணும், நான் என்ன பண்ணணும் முதல்ல? ஆவியானவரே அது கேளுங்கம்மா, அது கேளுப்பா. நான் என்ன பண்ணோம் ஐயா? ஆவியானவரே நான் என்ன பண்ணணும்? அவங்க வச்சுக்க பண்ணணும். வச்சுப்பின்னுது ஃப்ரீ, ஆண்டவர் குத்துது. நான் எப்படி அந்த வச்சுப்புக்குள்ள இவங்களை கொண்டு போகணும்னு கேளுங்க. அதை விட்டு நம்ம போகிற மீட்டிங்கெல்லாம் என் புருஷன் வச்சுக்க பண்ணணும், என் பொண்டாட்டி வச்சுக்க பண்ணணும், என் பொண்டாட்டி வச்சுக்க பண்ணணும். எப்படி அவங்க வச்சுக்கப்படுவாங்க? நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ரொம்ப முக்கியம் அது. கல்யாணம் பண்ணவங்களை நேசிங்க. ரொம்ப பேர் நேசிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பைபிள் இப்படி சொல்லுது, கல்யாணம் பண்ணவங்களை நேசி. நீ கல்யாணம் பண்ணவங்களை நீ நேசிக்கலைன்னா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குது, பெரிய குறை இருக்குது. ஆண்டவர் கேளு, ஆவியானவர்கிட்ட சொல்லு. நான் எப்பவுமே என் குடும்பங்கிட்ட சொல்லுவேன், மற்றவங்க கதை நம்மளுக்கு வேணாம், நம்ம முதல்ல வாங்க இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளு, நம்ம குறை எங்கே இருக்குது, நம்ம எங்கே தாழ்த்திக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளோ கீழே தாழ்த்திக்கிறோம் அவ்வளோ நான் பயன்படுத்துவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வெள்ளை ஜோரியம்மா, ஞாயிற்றுக்கிழமை மூஞ்சோடனே திங்கக்கிழமை காலில் நில்லி கோயாண்ட சபிக்காத, கெட்ட வார்த்தை பேசாத, வீட்டு வாசலில் நில்லி திட்டாத, அன்பா இருங்க. என்ன ஐயா நீ சொல்ற? அவங்க என்ன எப்படி பேசுனாங்க தெரியுமா? பேசிட்டோம் பேசிட்டோம். என்கிட்ட சொல்லுவாங்க சில பேர், ஐயா இவங்க பயங்கரமாக பேசிட்டாங்க ஐயா, உன்னை ரொம்ப கெட்டதாக பேசிட்டாங்க ஐயான்னுவாங்க. நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னு சொல்லு, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது என் வாழ்க்கை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா உன்னை பற்றி ரொம்ப நல்லா பேசிட்டாங்க ஐயா, சரி அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவேன். நீ என்னை பற்றி நல்லாவோ பேசினா எனக்கு கவலை இல்லை, கெட்டதாக பேசினா கூட எனக்கு கவலை இல்லை. என்னோட கவலை என்னோட பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரோ அதுதான். நீ என்னை கெட்டது பேசி என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே இல்லை. இங்கே வாய் நீ கெட்டது பேசும், நாளைக்கு நல்லது பேசும், இல்லை நல்லது பேசி கெட்டது பேசும். எனக்கு அது கவலை இல்லை. எனக்கோட கவலை என்ன? நீ பருவல போகணும் தான் என்னோட கவலை. அதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கணும்னு நான் எடுப்பேன். உங்ககிட்ட அன்பாக பேசுவேன், உன்னோட கடவுள் பாதத்தை காட்டுவேன். கடவுள் எப்படி பேசுறது உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி பேசுவ மாதிரினா கடவுளோட வார்த்தை என்ன சொல்லியிருக்குது அதுதான் கடவுள் பேசுவது. ரொம்ப பேர் எனக்கு கடவுள் பேசுவது தெரியணும். கடவுளோட வார்த்தை தாம்மா பைபிள், அதை படிக்குது இல்லை, அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குது இல்லை.
எப்போவுமே மேகி நூடுல் ஜெபம் என் வீட்டில். நான் மேகி நூடுல் ஜெபம் தெரியுமா? 2 நிமிஷம் ஜெபம். குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணா அப்படியே உக்காந்துட்டா, ஆண்டவரே எப்பா அங்கே கேஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணு, பிளாபிளாவா அங்கே சீட்டுக்காரன் வந்துட்டாங்க காசு கொடு, பாப்பா இருப்பா, அப்பம்மா போடலாம், மணி ஆயிடுச்சு. ஓடணும் சர்ச்சுக்கு, இது வேலைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சி சபைக்கு போன்னு சொன்னால், ஏம்மா இருமா ஒரு நாள் தான்மா. திங்கக்கிழமை காலைல ஏஞ்சி ஓடுவாங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு, கரெக்டு நேரத்துக்கு போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சபை நேரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சபைன்னு வையேன், 9:05 இது அப்போ தான் மூஞ்சி கைவோம். 9:15 கிளம்புவோம், 9:45 சபைக்கு போவோம். ஆராதனை முடிஞ்சிச்சு, சும்மா போய் சபையில் உக்காந்துட்டு வருவோம். இது வாழ்க்கை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் இடம். 9 மணிக்கு சபைனா 8:30 மணிக்கு சபையில் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஐயாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பம் ஐயா குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஐயா அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடி ஐயா பசங்க பண்ண ஒரு பல பிரச்சனை வைல. ஆனால் நம்ம வந்து அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பார்த்தியா இவரே லேட்டு, பல பிரச்சனையாக பார்த்துன்னு வர்றார் வயலில். நம்ம முன்ன வந்து ஜெபம் பண்ணலாமா? நம்ம தாழ்த்திக்கலாம். பரிசுத்தாவி நம்ம கூட தான் இருக்கிறார். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு கவலைப்படாத. நீ ஜெபம் பண்ணாதால உன்னை வந்து ஆக்கர் நீத்திக்கில் போட மாட்டார் ஆவியானவர். இனியிலேருந்து திருப்பி எழுச்சி நில்லு. ஐயா நான் 8 மணிக்கு நாள்லேருந்து ஜெபம் பண்ண போகிறேன். நான் உண்மையாக ஒரு காலவர் ஒதுக்கி ஜெபத்துக்குன்னு வைக்க போகிறேன். ஆவியானவரை இனியிலேருந்து நான் எப்போவுமே பேசினே இருப்பேன் அவர் கூட. அவரை எவ்வளோ நான் காதலிக்கன்னு நான் அவருக்கு சொல்லுவேன். இது சொன்னால் சில பேருக்கு புரியாது. நான் இங்கிலீஷில் எப்படி தான் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், ஹோலி ஸ்பிரிட் ஐ லவ் யூ. நான் காதலிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நம்ம கோசம் சிலுவைக்கு போனார். இனியிலேருந்து கிறிஸ்டியன்னா உன்னோட தெருவில் வித்தியாசமாக நீ இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். அதுதான்மா கிறிஸ்டியனு. உனக்கு பொண்டாட்டியை வந்து விட்டு கொடுக்குது, இல்லை உன் புருஷனை விட்டு கொடுக்குது, இல்லை உன் பசங்களை விட்டு கொடுக்குது, தப்பு. அவங்களுக்கோசம் நம்ம ஜெபிக்கலாம், அவங்களுக்கோசம் நம்ம கடவுள் கூட நிற்கலாம். அண்டியாரே என் புருஷனை வச்சுப்பு வரல, நான் என்ன பண்ணா ஆண்டவரே, ஆண்டவரே என் பொண்டாட்டி உன்னை வச்சுப்பு வரல, நான் என்ன பண்ண ஆண்டவரே, ஆண்டவரே என் பசங்க என் பெரிய பையன் ஒரே அம்முக்கலாம் ஆண்டவரே, நான் ஆண்டவர் பண்ணோம். சில டைமில் ஒருத்தருக்கு நீ கடவுள் பற்றி சொல்லும் போது ஏற்றிக்க மாட்டார். ஏன்னு தெரியல, உன் வாழ்க்கையில் பிரசங்கமாக அங்கே விலகு எரியல, உன்னோட வாழ்க்கையில் அங்கே விலகு எரிஞ்சுதுன்னா, அங்கே வெளுகு வெளிச்சம் அவங்க மேலே பட்டுச்சுன்னா எல்லாம் இருட்டு ஓடிடும். இங்கே மாதம் ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், மகனே இங்கே மாதம் வெளிச்சோட மாதம்னார், வெளிச்சோட மாதம்னார். நான் சில இடத்துல வெளிச்சம் பார்த்துனே இருக்கிறேன், என்னோடய தொழிலில் பார்த்துனே இருக்கிறேன், என்னோடய ஊழியத்தில் வெளிச்சத்தை பார்த்துனே இருக்கிறேன், என்னோடய குடும்பத்தில் நான் வெளிச்சம் பார்த்துனே இருக்கிறேன். வெளிச்சம் இருக்கிற தேவன் நம்ம கையை ஒருபோதும் விட மாட்டார். ஆவியானவர்கிட்ட நீங்கள் உன்னோட விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதை நம்புங்க. பிசாசியை பற்றி கவலைப்படாத. ஆண்டவர் சிலுவை மேலே பிசாசிக்கு அதை முடிச்சிட்டார். நம்ம ஆண்டவர் பசங்க, இனியிலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது நம்புங்க. விசுவாசம் என்னது தெரியுமா? உக்காந்து இதுதான் விசுவாசம் சொல்லுதில்லை. உன்னால் நடுக்க முடியலன்னா ஏஞ்சி நடு விசுவாசத்தில். உன்னால் வந்து கேட்க முடியலன்னா ஏஞ்சி காது குத்து கேளு விசுவாசத்தில். கஷ்டம் ஏஞ்சி நில்லுமா. ரொம்ப பேர் கிறிஸ்டியன் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் காசு விஷயத்தில். பிசாசி தர்த்தம் எத்தனை வருது, அங்கே தத்துன ஆவியை தூக்கி முதல்ல வெளியே போடு. ஆவியானவர் சொல்லுது செய். சில டைமில் நம்ம வீட்டில் டிவி இருக்கும், 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னே டிவி, அதை தூக்கி போட கூட நம்மளுக்கு பிடிக்காது. ஐயோ தொடாத, ஐயோ தொடாத. காரு கோசம் ஜெபம் பண்ணின்னு இருப்பாங்க,
வேர்கனே வந்து நம்ம கெராஜ், நம்ம கார் நிற்கிற இடத்துல ஒஞ்ச போன கார் நிற்குது, புது காருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், வராது. இதை முதல்ல தூக்கி பொருள் இதை வித்துடு, முதல்ல விற்று இடம் வை, கரெக்டாக புது கார் வர்றோம். அதுதான்மா விசுவாசம். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது பண்ணுவது, செயல், அதுதான் விசுவாசம். அதால் வந்து இனியிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறட்டும். இனியிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓட ஆவியானவர், பரிசுத்தாவி நம்ம கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம் இங்கே நேரத்துக்கு. ஆவியானவரே, இன்னைக்கு உன்னோட வார்த்தை நம்ம கேட்டோம். ஆவியானவரே, உன்னோட வார்த்தை பதியா நம்மளை நடுக வையா. ஆண்டவரே, உன்னோட கிருபை நம்ம கேட்குறோம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஒருத்தர் தாழ்த்தனா அவங்க ஆண்டவர் கிருபை தானா வரும்னு. இனி நம்ம தாழ்த்திக்கிறோம். ஆண்டவரே, உன்னோட கிருபை எங்கள் கூட இருக்கு ஏசப்பா. இங்கே வார்த்தை கேட்டதுக்கோசம் நன்றி சொல்லு ஏசப்பா. இயேசு நல்லா பிதாவே, ஆமென்.